Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் physics teacher ஜிலானி பாஷா. இது நம்மளுடைய சேனல், நம்ம physics channel. ஓகேங்களா? So physics last classல 11thல மொத்தம் 10 topics இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? So units and measurements, kinematics. ஓகேங்களா? So நான் kinematics தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி பேசிக்கா கொஞ்சம் physics பத்தி தெரிஞ்சுக்கலாம். units and measurement ஒரு சின்னதா ஒரு டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? So units and measurement 11th standard physics la first chapter okayla la first units nu solla units and measurement okayla so idla or chinna concept paakarom so adukapparama nama kinematics kulla pogalam okayla so idla physical quantity or term okayla physical quantity okayla so physics la ellame quantities ellame physical quantity அப்படினு சொல்வாங்க so physical quantity னா என்னன்னு தெரியும் ஓகேங்களா so நோட் பண்ணுங்க ஓகேங்களா so எல்லாரும் நோட் and pen எடுத்து உட்காருங்க so நட்றத வந்து நோட் பண்ணுங்க அப்படியே ஜஸ்ட் பார்க்காதீங்க ஓகேங்களா so physical quantity னா என்ன அப்படினு கேட்டா so என்னென்ன quantities ஓகேங்களா இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ ஓகேங்களா so மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அந்த quantities எல்லாமே என்னது physical quantities னு சொல்லுவாங்க ஓகேங்களா so the quantities which are measurable that are called what physical quantities okayla so physics la physical quantity na enna quantities which are measurable edella nammalaala measure panna mudiyumo and quantities ellame physical quantities appdi solluvaanga okayla so edhu sir enna nammalaala measure panna mudiyum appdi ketta nammalaala distance measure panna mudiyuma mudiyum ஒருத்தர் எவ்வளவு ஹைட்டா இருக்காரு மெஷர் பண்ண முடியுமா முடியும் ஒருத்தர் எவ்வளவு மாஸ் எவ்வளவு கேஜி அவரோட மாஸ் எவ்வளவு மெஷர் பண்ண முடியுமா முடியும் ஓகேங்களா டைம் மெஷர் பண்ண முடியுமா ஸ்பீட் மெஷர் பண்ண முடியுமா சோ இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியும் சோ இதெல்லாம் என்னது physical quantities ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள் அப்படினு சொன்னா நான் இப்ப சொன்னதுதான் physical quantities எக்ஸாம்பிள் என்ன எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னது physical quantities எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் நம்மளால மெஷர் பண்ண முடியுமா முடியும் டைம் மெஷர் பண்ண முடியுமா முடியும் டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியுமா டெம்பரேச்சரும் மெஷர் பண்ண முடியும் நம்மளோட டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் டெம்பரேச்சர் எல்லாவோட டெம்பரேச்சரும் மெஷர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ வேறு என்ன மெஷர் பண்ண முடியும் ஸ்பீட் மெஷர் பண்ண முடியுமா முடியும் வேறு என்னது எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்ண முடியுமா முடியும் வேறு என்னது ஃபோர்ஸ் மெஷர் பண்ண முடியுமா முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது எதெல்லாம் நம்மளால் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாமே என்னன்னு சொல்ல வராங்க ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுங்க the quantities which are measurable that are called what physical quantities அப்போ மெஷர் பண்ண முடியாதனால என்னது physical quantities கிடையாது ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியாது அப்படி கேட்டிங்கனா இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியாது ஓகேங்களா சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் அப்படி மெஷர் பண்ண முடியுமா முடியாது எவ்வளவு ஃபீல் பண்றான் அவன் எவ்வளவு எமோஷனலா இருக்கான் எவ்வளவு ஹானஸ்டா இருக்கான் எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்கான் ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படிலாம் மெஷர் பண்ண முடியாது சோ அதெல்லாம் என்னது not a physical quantities okay so physical quantities na enadhu the quantities which are measurable that are called what physical quantities example ku distance time temperature speed force nu nama nare pola okayla electric current okayla nariya physics la nama edella padikromo adella enadhu physical quantities pathi da padikka porom electric current pressure okayla so indha mari elite pola physical quantities velocity acceleration okayla momentum இந்த terms la நீங்க physics la கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியும் இதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்கு சோ இதெல்லாம் என்னது physical quantities which are measurable are called physical quantities ஓகேங்களா சோ நோட் பண்ணுங்க ஓகே சோ physical quantities ல ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க சோ அத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ இத நான் எரேஸ் பண்றேன் இப்போ சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணுங்க இத ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணுங்க பட் நோட் பண்ணுங்க நோட்ல ஜஸ்ட் அப்படியே கேட்காதீங்க சோ நோட் பண்ணாதா ஃபியூச்சர்ல வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா physical quantities ல கிளாசிஃபை பண்றாங்க எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் physical quantity ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி இது என்னது 11th physics ல நான் எடுத்துட்டு இருக்கிறது 11th கிளாஸ் 11th physics யூனிட் 1 yes அதல physical quantity னா என்னன்னு பார்த்தோம் physical quantity ல டைப்ஸ் இருக்கு ரெண்டு டைப் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி ஒன்னு இன்னொரு வந்து derived quantity ஓகேங்களா சோ ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி and derived quantity
physical quantity types என்னன்னு கேட்டா fundamental quantity and derived quantity. இன்னொன்று வந்து supplementary quantity ன்னு ஓகேங்களா, supplementary quantity இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஸோ அதனால நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை ஓகேங்களா. ஸோ புக்கில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அதிகமாக ஃபிசிக்ஸில் அதிகமாக யூஸும் பண்ண மாட்டோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்று என்னது டிரைவ்டு குவான்டிட்டி ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா, த குவான்டிட்டிஸ் which are independent of other quantities ஓகேங்களா. the quantities which are independent of other quantities அப்படின்னு சொல்லலாம். the quantities which cannot be split into simpler quantities ஓகேங்களா. split பண்ண முடியாது பேசிக்கான quantities ஓகேங்களா. ஸோ அதனால ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு இன்னொரு பேர் என்னது, பேஸ் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்னது, quantities which cannot be split into simpler quantities ஓகேங்களா. ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, இதுதான் பேசிக்கான குவான்டிட்டி. இல்லைனா the quantities which are independent of other quantities ன்னு சொல்லலாம். quantities which are not dependent on other quantities அப்படின்னு சொல்லலாம். not dependent னா என்ன சொல்ல வராங்க, independent. quantities which are independent of other quantities, இது பேர் தான் என்னது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது, அந்த குவான்டிட்டியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது, அதுதான் பேசிக் குவான்டிட்டி. அந்த மாதிரி குவான்டிட்டி பேர் தான் என்னன்னு சொல்ல வராங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. quantities which are independent of other quantities which cannot be split into simpler quantities that are called fundamental quantities ஓகேங்களா. ஸோ fundamental quantities மொத்தமே வந்து 7 தான் இருக்குது. there are 7 fundamental quantities ஓகேங்களா. ஸோ மொத்தமே 7 fundamental quantity தான் இருக்குது ஓகேங்களா. there are 7 fundamental quantities. what are they அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்க. ஸோ what are the 7 fundamental quantities ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணுங்க, எரேஸ் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணுங்க, எரேஸ் பண்ணிடுறேன். there are 7 fundamental quantities. what are they? first one, mass. mass is a fundamental quantity, அதை நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது ஓகேங்களா. செகண்ட் ஒன் வந்து லென்த், தேர்ட் ஒன் வந்து டைமு, ஃபோர்த் ஒன் வந்து டெம்பரேச்சர், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. செவன்த் ஒன் வந்து லூமினஸ் intensity okay. So these are the 7 fundamental quantities. note பண்ணுங்க, what are the 7 fundamental quantities? mass, length, time, temperature, electric current, amount of substance, luminous intensity. So these are the 7 fundamental quantities. மொத்தமே 7 fundamental quantities தான் இருக்கு ஓகேங்களா. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த குவான்டிட்டிஸ்க்கு நம்ம வந்து யூனிட் தரணும் ஓகேங்களா. ஸோ மாஸ் எப்படி சார் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மாஸோட யூனிட் வந்து எப்போவுமே கேஜி, கேஜியில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். லென்த் வந்து மீட்டர், யூனிட்ஸ் ஆஃப் திஸ் குவான்டிட்டிஸ் ஓகேங்களா. டைம் எப்போவுமே நம்ம செகண்ட்ஸில் தான் மெஷர் பண்ணணும் ஓகேங்களா. டெம்பரேச்சர் வந்து கெல்வின் ஓகேங்களா. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பையர், கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணுவாங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல்ஸ் ஓகேங்களா. லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலான்னு சொல்லுவாங்க, சிடி கேண்டலா ஓகேங்களா. So these are the 7 fundamental quantities and the respective units ஓகேங்களா. நோட் பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிட்டா? ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னது, derived quantity ஓகேங்களா. ஸோ what is derived quantity? second one, derived quantity ஓகேங்களா.
ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்னன்னு சொன்னேன், அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, மற்ற குவான்டிட்டிஸை டிபெண்ட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அப்போ டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் தான் என்னது, the quantities which can be split into simpler fundamental quantities that are called derived quantities. குவான்டிட்டிஸ் எதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். இல்லைனா the quantities which are dependent on other quantities. ஓகேங்களா, ஒரு குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டியை டிபெண்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா, 2-3 குவான்டிட்டியை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த குவான்டிட்டிஸ் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 7 தான் இருக்குது, டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா, ஸ்பீட் வந்து ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. ஏன்னா ஸ்பீட் வேணும்னா நமக்கு டிஸ்டன்ஸும் தெரியணும், டைமும் தெரியணும். ஓகேங்களா, நான் ஃபர்தராக ஸ்பீட்னா என்ன ஃபார்முலாலாம் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏரியாக்கு தெரியணும்னா லென்த்தும் தெரியணும், பிரெத்தும் தெரியணும். லென்த் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, பிரெத்தும் ஒரு லென்த்து மாறிடும். ஏரியா, வால்யூம், ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எழுதலாம், வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதலாம், ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதலாம். ஓகேங்களா, ஃபோர்ஸ் எழுதலாம், ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஃபோர்ஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு, ஏன்னா ஃபோர்ஸ் வந்து மாஸ்லையும் டிபெண்ட் ஆகுது, ஆக்ஸலரேஷன்லையும் டிபெண்ட் ஆகுது. ஆக்ஸலரேஷனும் டிரைவ்டு குவான்டிட்டி தான், ஏன்னா வெலாசிட்டியும் வேணும், டைமும் வேணும். வெலாசிட்டியும் டிரைவ்டு குவான்டிட்டி தான். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இல்லை, ஓகேங்களா, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் டிரைவ் குவான்டிட்டிஸ் இருக்குது. மொமெண்டம் எழுதலாம், ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே என்னது டிரைவ் குவான்டிட்டிஸ். மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் இருக்குது, நிறைய டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன பார்த்துருக்கோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் என்னென்னு பார்த்துருக்கோம். குவான்டிட்டிஸ் which are measurable that are called physical quantity. அதில் 2 டைப் இருக்குது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்னது, மற்ற குவான்டிட்டிஸை டிபெண்ட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. மொத்தம் 7 இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா, என்னென்ன மாசு, லென்த்து, டைமு, டெம்பரேச்சரு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, amount of substance, luminous intensity. Derived quantity என்னது, இதை நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேங்களா, சிம்பிளாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ நிறைய டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணுங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணுங்க. ஓகேங்களா, எரேஸ் பண்ணிட்டா. ஓகே, சூப்பர். ரிவைஸ் பண்ணுங்க, நோட்ஸில் நோட் எடுங்க. ஓகேங்களா, நோட்ஸ் எடுக்காமல் அப்படியே ஜஸ்ட் ரிசர்வ் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சார், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, எப்போவுமே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எழுதணும்னா நம்பர், அதான் அதோட வேல்யூ, அது கூட அதோட யூனிட் எழுதணும் எப்போவுமே. ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஃபார்முலா. ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எழுதணும், நம்பர், அது கூட யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ். ஓகேங்களா, மாஸ் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஏன்னா மாஸ் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மாஸ் எப்படி எழுதணும், ஒரு தக்காளி வாங்குற 5 கிலோ தக்காளி வாங்குறீங்க அப்படின்னா 5ங்கிறது அதோட நம்பர், வேல்யூ, மேக்னிடியூடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, 5ங்கிறது நம்பர். அதுக்கிட்ட 5 கிலோ தக்காளி வாங்கிக்கிறீங்க, யூனிட் எழுதணும் 5 kg ஆஃப் டொமேட்டோஸ். ஓகேங்களா, 5 kg எழுதணும். கேஜி விட்டிங்கன்னா கம்ப்ளீட் மீனிங் தராது, வெறும் 5 எழுதிங்கன்னா அது என்னது 5 kg 5 டன்னா இல்லை 5 கிராமா என்னதுன்னு தெரியாது. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எழுதணும், நம்பர், அது கூட யூனிட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் எடுத்திங்கன்னா லென்த் எப்படி எழுதணும், சப்போஸ் ஒரு ஆள் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கான் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஒரு வால் வந்து 2 மீட்டர் ஹைட்ஸில் இருக்குது, 2 மீட்டருங்கிறது வந்து இதோட யூனிட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது, அதோட வேல்யூ கூட யூனிட் கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்போவுமே நம்பர் கூட யூனிட்டும் இருக்கணும், நம்பர் மல்டிப்ளைட் பை யூனிட். ஓகேங்களா, சப்போஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது, கரண்ட் எவ்வளோ பாய் இருக்குது அந்த ஒயரில் அப்படின்னு கேட்டால் நம்பர் சொல்லுவீங்க. நம்பர்னா ஓகே 5 என்னது 5 ஆம்பியர், ஏன்னா எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணுங்க இது. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இன்னொரு வந்து இந்த யூனிட்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, நான் அதை பற்றி வந்து லாஸ்ட்டாக முடியும் போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது எஸ்ஐ யூனிட்ஸ்? டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் நிறைய இருக்குது, பட் இன்டர்நேஷ்னலி ஓகேங்களா, இன்டர்நேஷ்னலி யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் வந்து என்னது எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்னா என்னது
ஓகே ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் இல்லை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஸோ எஸ்ஐ யூனிட்ஸில் மாஸ் எப்போவுமே கேஜியில் தான் மெஷர் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குல்ல பார்த்தீங்களா மாஸோட யூனிட் வந்து கேஜி சப்போஸ் மாஸ் கொஷினில் வந்து கிராமில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கேஜியில் மாற்றி தான் வந்து மாஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா லென்த் எப்போவுமே மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும் டைம் எப்போவுமே செகண்ட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா டெம்பரேச்சர் எப்போவுமே கெல்வின் செல்சியஸ் ஒரு யூனிட் பட் கெல்வின் தான் யூஸ் பண்ணி ஆகணும் எஸ்ஐ யூனிட்ஸ் படி எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுங்க மாஸ் வந்து கேஜி லென்த்து மீட்டர் டைம் வந்து செகண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் வேறு என்ன டெம்பரேச்சர் எப்போவுமே தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் இது எப்போவுமே கெல்வினில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் என்னது எஸ்ஐ யூனிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற யூனிட்ஸ் ஓகேங்களா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த கைனமேட்டிக்ஸ் யூனிட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இந்த யூனிட் வந்து எல்லா யூனிட் முடிச்சு இந்த யூனிட்டில் இன்னும் இருக்குது எரர்ஸ்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் எரர் ஓகே ஒரு லென்த் மெஷர் பண்ணும்போது நமக்கு எரர் வரும் அந்த எரரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது ஸோ அதெல்லாம் இன்னும் இருக்குது நம்ம வந்து மற்ற யூனிட்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த யூனிட்ஸை வருவோம் ஏன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நிறைய இருக்குது என்னென்ன இருக்குது அதோட யூனிட்ஸ்லாம் தெரிஞ்சாலும் இந்த யூனிட் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் விச் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் எதுக்கு சார் ஃபிசிக்ஸ்க்கு தேவை அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓட லாங்குவேஜே வந்து என்னது மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தேவை எல்லாமே தெரியணுமா சார் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இல்லை கொஞ்சம் பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் தான் தேவை ஓகேங்களா ரொம்ப டீப்பாலாம் இல்லை கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் அப்படி என்னென்ன சார் மேத்தமெட்டிக்ஸில் தேவைன்னா ஓகேங்களா ஸோ ட்ரிக்னாமெட்ரி தெரியணும் ட்ரிக்னாமெட்ரியில் இந்த சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனஸ் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் வரும்ல ஸோ அதெல்லாம் அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியணும் அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் 10th வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் 11th 12th வரும் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் பேசிக்கான டிஃபரன்ஷியேஷன் பேசிக்கான இன்டகிரேஷன்லாம் தெரியணும் அதுக்கப்புறமா பேசிக் மேக்ஸ் தெரியும் ஓகேங்களா அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் இதெல்லாம் பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வருது இன்னும் டெரிவேஷன் அப்போவும் யூஸ் ஆகும் ஓகேங்களா நீங்கள் நீட்டு ஜேஇலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பேசிக்கான மேக்ஸ் தெரிஞ்சே ஆகும் ஓகேங்களா ஸோ இது நான் சொல்லித்தர போகிறேன் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கைனமேட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கைனமேட்டிக்ஸ் அதுக்கப்புறமா லாஸ் ஆஃப் மோஷன் மற்ற யூனிட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நியூமெரிக்கல்ஸ் நீட்டு ஜேஇக்காக நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் வந்து ஈஸியாக புரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும் ஓகேங்களா ஸோ நம்ம நியூமெரிக்கல்ஸும் சால்வ் பண்ண போகிறோம் கான்செப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நியூமெரிக்கல்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம இதோட வீடியோ நம்மளோட கிளாஸ் இன்னைக்கான கிளாஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் ஸோ அன்டில் தென் தேங்க்யூ பாய் டேக் கேர் வீட்லேயே இருங்க பாய்